ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கவுண்டர் டாப் வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறேன். அதுதான் ஒரு வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரெகுலராக க்ளீன் பண்ணுறது தான். ஆனால் இந்த டைம் வந்துட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு வால் முதற்கொண்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஒன்ஸ் அ மந்த்தாவது வால் ஃபுல்லாக தொடச்சி விட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சமாவது பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். நேற்று வந்து சிக்கன் மட்டன் எல்லாமே எடுத்து செஞ்சுருந்தேன் அப்படிங்கிறனால ஆயில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதிகமாகவே இருந்துச்சு வாலில். அதனால இன்றைக்கி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹார்ட் ஆஃப் த ஹோமே கிச்சன் தான். அதனால் கிச்சன் வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னாலே ரொம்ப இரிட்டேஷன் ஃபீலோடு அந்த டேவே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் அவுட் ஆயிரும். அப்படிங்கிறதுனால எப்பயுமே வந்து கிச்சனை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தரும் ஒரு மாதிரி கிச்சனை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க ரொம்ப பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க பார்க்க நீட்டாக இருந்தால் போதுங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் செகண்ட் டைப் தான். பார்க்க ஓரளவுக்கு நீட்டாக இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாள் தான். ரொம்ப டீப் க்ளீன்லாம் பண்ண மாட்டேன் டெய்லியுமே. டெய்லி வந்து டஸ்ட் பண்ணிட்டு சும்மா தொடச்சி விடுவேன். வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா வந்துட்டு ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணலான்னு யோசிச்சு இந்த மாதிரி கரெக்டாக டைம் இருக்கும்போது பண்ணிக்குவேன். ஆனால் வால் வந்து ஆயில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது மட்டும்தான் எல்லா பொருளையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃபுல்லாக வால் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்க்கு இறங்குவேன். ஏன்னா வால் க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் பக்கம் நம்ம கிச்சன்லேயே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை இப்போ கூடைக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா அந்த சைடுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரமும் எடுத்து வச்சுட்ருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது சால்ட் வாட்டர் அப்படிங்கிறதுனால அங்கங்கே வந்துட்டு உப்பு கரை படிஞ்சு தான் இருக்கும். நானும் வந்து நிறைய ப்ராசஸ் ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகலாம். அன்றைக்கி யூஸ் பண்ணுற அன்றைக்கி ஓரளவு கொஞ்சம் க்ளீனான மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக வந்து இருக்கும். சிங்க்கு ஃபுல்லாக க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வால் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே வந்து பாத்திரம் எல்லாமே விலக்கி எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து ட்ரை பண்ணவும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு சொட்டியிருக்கும். அதனால் இந்த பேஸ்கெட்டில் மாற்றி அடியில் வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்க இன்னும் கொஞ்சமே நீட்டாக இருக்கும். கிச்சனில் ஒரு வேலை நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது தொட்டு தொட்டு ஒரு 4-5 வேலை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவுமே வந்து ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையுமே செஞ்சிட்ருப்பேன். பாத்திரம் எல்லாமே அடுக்கி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து வால் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டைம் வந்து ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஸ்பைஸ் ஜார் எதுவுமே தொடவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து வால் க்ளீன் பண்ணிடலாம். அடுத்த நாள் வந்து ஸ்பைஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே ஒரு ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒர்க் வந்து ஹெவியாக இல்லாத மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரே டைம்லேயே 2-3 வேலைகள் இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா டைம் இன்னும் இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாத மாதிரி போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்னதான் நம்ம டெய்லியுமே கிச்சன் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கிச்சனை பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம அவ்வளோ நேரம் எஃபோர்ட் போட்டு செஞ்ச ஒர்க் வந்து ஒர்த் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தோணிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த நம்ம செஞ்ச ஒர்க்கில் வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். கவுண்டர் டாப் மேலே இருக்க பொருள் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா வந்து டஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம லிக்விட் போட்டு துடைக்கிறதுக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சுட்ருக்கேன். லேடில்ஸ் எல்லாம் ஒரு சைடும் ஸ்பூன்ஸ் எல்லாம் ஒரு சைடு மாதிரி இருக்க மாதிரி 2 கம்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சுருக்கேன். அதனால் எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அம்மா வந்து இந்த மாதிரி கட்டில் கமுத்தி போட்டு வச்சு நிறைய பாத்திரங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கழுவி முடித்து வந்து வெயிலில் காய வைப்பாங்க. இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. ஆனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது அந்த மெமரிஸ் எல்லாமே ரீகலெக்ட் ஆகும். நம்ம செய்கிற சின்ன சின்ன வேலைகள் கூட நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா செஞ்ச வேலைகளில் வந்து ஒரு மெமரிஸ் ரீகலெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு செரிஸ் மொமெண்ட் தான் எப்பயுமே. நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு ஹோம் மேக்கராக இருந்து இந்த வேலைகள்லாம் செய்யும்போது தான் நம்ம அம்மா எவ்வளோ ஒர்க்லாம் செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் எப்படி எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேஜ் இப்போ தான் வந்திருக்கு. கிச்சன் மெயின்டைன் பண்ணுறது, ஃபேமிலி ரன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலாக நம்மளோட ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம அம்மாக்களும் இதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு விஷயங்களும் பார்த்து பார்த்து நம்மளுக்கு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வேலைகள் செய்யும்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம மனசுக்குள்ளே போயிட்டே இருக்கும். வேலைகள் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் மனசுக்குள்ளே வந்து 1000 சிந்தனைகள் போய்கிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாமே டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். வீட்டில் வந்து விம் லிக்விடே இருக்குது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற லிக்விட் வச்சே வந்துட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குன்னு வந்து தனியாக நம்ம எதுவுமே யூஸ் பண்ணவே தேவையில்லை. இந்த லிக்விட் போட்டு தொடச்சோம் அப்படின்னாலே நல்லா ப்ரைட்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு வாலை தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே தொடச்சி விட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வால் க்ளீன் பண்ணுற வேலையை ஆரம்பித்தாச்சு. நாம் ரெகுலராக வந்து சும்மா ஈரத்துணி வச்சு தான் தொடச்சிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த லிக்விட் போட்டு தொடச்சிட்டு எகைன் வந்து நம்ம ஈரத்துணி போட்டு தொடச்சோம் அப்படின்னா அந்த வால் வந்து அவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருந்தாலுமே மாதத்தில் ஒரு நாளோ இல்லை வாரத்தில் ஒரு நாளோ வந்து இந்த மாதிரி டைம் எடுத்து நம்ம டீப் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கிச்சன் பார்க்க இன்னுமே ப்ரைட்டாக இருக்கும். நம்ம வந்து காலையில் எந்திரிச்சோமே வந்து இருக்கிற ஏரியா வந்து கிச்சன் தான். நம்ம ஒரு டேயில் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற ஏரியாவும் கிச்சன் தான். அதனால் அந்த கிச்சனை கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி எந்தெந்த விஷயங்களை மாற்றிக்க முடியுமோ அதை செஞ்சுக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது.
நான் வச்சுருக்கிறது எல்லோ ஸ்க்ரப்பர். ஃபஸ்ட்டு வாலை தொட்டு ஒரு டைம் தொடச்சி எடுத்தோடனே பார்த்தா அதில் வந்து அவ்வளோ ஆயில் ஸ்ப்ரேஸ் இருந்துச்சு. நம்ம நார்மலாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து அதில் அழுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து லிக்விட் போட்டு தொடச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செராமிக் ஜார்ஸ் எல்லாமே அந்த சைடில் வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்துட்டு சும்மா வைப்ஸ் வச்சு தொடச்சி விட்டுறலான்னு சொல்லிட்டு வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வைப்ஸ் வச்சு தொடச்சி விட்டோம் அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். ஒன்ஸ் அ மந்த் வந்து ஸ்பைஸ் ஜார் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணும்போது இந்த செராமிக் ஜாரையும் க்ளீன் பண்ணிக்குவேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து வால் மட்டும் தான் க்ளீன் பண்ணும் அப்படிங்கிறதுனால இதில் வைப்ஸ் வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டேன். எப்பவும் போல இல்லாமல் வந்துட்டு இந்த டைம் வந்து மணி பிளான்ட் வளர்த்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் 2-3 இடத்துல வச்சுருக்கேன். ஆனால் வந்துட்டு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸாக அந்த செடியில் எதுவும் கிடைக்கல. இந்த தண்ணியில் வச்சுருக்கிறதுல மட்டும் வேர் கொஞ்சம் வந்திருக்கு. ஒரு சிலரோட கிச்சன்லாம் பார்த்தா நிறைய மணி பிளான்ட் வச்சுருக்காங்க. அதை பார்த்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வும் அதே மாதிரியே வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்து விட்டுட்டேன். பார்க்க ரொம்பவுமே பளிச்சுன்னு வந்துடுச்சு. நம்ம வந்து லிக்விட் போட்டு தொடச்சி எடுத்தோடனே வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்துட்டு ஈரம் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே லிக்விட் யூஸ் பண்ண எல்லா இடத்தையுமே தொடச்சி விட்டுட்டேன். இந்த ஸ்டாண்ட் வந்து ஷாப்ஸியில் தான் வாங்கியிருந்தேன். கை கட்டுற தூரத்தில் எல்லா பொருளும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டை வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் வந்துட்டு இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, இதை வந்து கரெக்டாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் நினச்ச டைமில் இழுக்க முடியல. க்ளீன் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்டாண்டில் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்பவுமே அதிகம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கை கட்டுற தூரத்தில் எல்லாமே வச்சுக்கலாம். அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் வந்து இது இழுக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி வந்துட்டு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். இந்த பக்கம் இருக்க திங்ஸ் எல்லாமே மாற்றி வச்சுட்டேன். அந்த கார்னர் சைட்லேயும் வந்துட்டு எப்பயும் போல் ஸ்க்ரப் பண்ணிட்டு ஈரத்துணியில் தொடச்சி விட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா க்ளீனாக வந்துடும். அந்த பக்கமே வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து அடுப்பில் இருக்க கரையெல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதே லிக்விடே வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்கேன். சண்டே அன்றைக்கி மட்டும் கிச்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன தான் பளபளன்னு வச்சுருந்தாலும் சண்டே அன்றைக்கி அந்த ஆயில் ஸ்ப்ரிங்கிள் ஆகிறது, அந்த மசாலாஸ் அது எல்லாமே ஆகி அடுப்பு வந்து ஒரு வழி ஆகிடும். அதனால் வந்து அடுத்த நாளோ இல்லை நைட்டோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அடுப்பை க்ளீன் பண்ணிடுவேன். நேற்று பண்ண முடியல, அதனால் இன்றைக்கி மதியம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே இப்போ தான் செஞ்சுட்ருக்கேன். இந்த குட்டி குட்டி டாய்ஸ் மேலேயுமே ஆயில் ஸ்ப்ரெட் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. அதனால் இதையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி ஜன்னல் கம்பிகள்லையுமே எண்ணெய் பிசுகு இருந்துச்சு அப்படிங்கிறதுனால சேம் லிக்விடே போட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்து விட்டுட்டு ஈரக்கிளாத்தில் தொடச்சி எடுத்து விட்டுலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளே ஆரம்பிச்சாச்சு. இந்த குட்டி டாய்ஸோட ஒரு பாக்ஸரும் இருக்காரு. அதனால் அது ஃபுல்லாகவே நல்லா சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையில் இறங்கியாச்சு. ஆயில் ஸ்ப்ரிங்கிள் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு போல். அதனால் வரவே இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேய்ச்சி எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துகிட்டு எகைன் அதே போல் பழையபடி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு அடுப்புமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால அடுப்பு கடியில் பின்னாடி எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப்புமே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். எப்பவும் போல் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு ஈர துணியோ இல்லை வந்துட்டு நார்மல் காட்டன் கிளாத்தோ வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு எல்லா சோப்புமே வந்துடும். இன்றைக்கி வந்துட்டு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை காலையில் வந்துட்டு அடுப்பு பற்ற வைக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் மங்களகரமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி மாவு கோலம் போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த கார்னர் வாலையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடும். இங்கே மாட்டியிருக்க ஸ்பூன்ஸ் எல்லாமே எடுத்து கழுவிட்டு எகைன் அதே போல் மாட்டி வச்சாச்சு. நார்மலாக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் லிக்விட் யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணி வச்சு தொடச்சி விட்டுட்டேன் அந்த கார்னரையுமே. நெக்ஸ்ட் வந்து பச்சரிசி மாவில் கோலம் போட்டலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தாமரை கோலம் போட்டு வச்சுட்டேன். எல்லா நாளுமே தோணாது. என்னைக்கு தோணுதோ அன்றைக்கி மட்டும் டீப் க்ளீன் பண்ணும்போது வந்துட்டு கோலம் போட்டுக்கிறது. கோலம் போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கிச்சன் மேடையே வந்து ரொம்ப அழகாக இருக்க மாதிரியே தெரியும். கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே சந்தன குங்குமமே எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுவுமே வச்சாச்சு. இப்படியெல்லாம் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து கிச்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு மங்களகரமாக இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்க மாதிரியே இருக்கும். இவ்வளோ வேலைகள் நம்ம செஞ்சதுக்கான ஒர்த்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே வந்து ஒரு ஃபீல் வரும். நம்மளால் ஒரு வேலை செய்ய முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டே செய்யலாம். அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆனால் எந்த வேலை செஞ்சாலும் அதை நம்ம தான் செய்ய போகிறோம். அதனால் வந்துட்டு இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போடுறதுக்கு பதிலாக அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா பாதி வேலை முடிஞ்சிடும். நம்ம ரெகுலராக டஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து இன்றைக்கி கிச்சனை டீப் க்ளீன் பண்ணுறது கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதே நம்ம வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணாமல் விட்டு ஒரு நாள் டீப் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே டைம் நம்மளுக்கு தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். எல்லா ஒர்க்குமே கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கிச்சனில் அதிக நேரம் நின்று ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தான் என்னோடய கிச்சனை பார்க்க வந்து நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லா பொருளையும் அந்தந்த இடத்துல செட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாவோ இல்லை ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாகவோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.